அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழி மாதத்தின் 4ஆம் நாளான 4வது பாசுரத்தை பற்றி நாம் இன்று சேவிப்போம். பாசுரத்திற்குள் செல்வோம். ஆழிமழை கண்ணா ஒன்று இனி கைகரவேல் ஆழியூர் பூக்கு முகர்ந்து கொடாந்தெறி ஊழி முதல்வன் உன்னுருவம் போல் மெய்கருத்து வாழியம் தோளுடை பத்மநாமன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொதி போல் நின்றதிந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். தரூர் மாதத்தின் 4வது நாளான இப்பாசுரத்தில் மழைக்கு அதிபதியான வருண பகவானை பற்றி ஆண்டாள் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதாவது இப்பாடல் வருண பகவானுக்கு கட்டளை இடுவதாக அமைந்துள்ளது. மழைக்கு தெய்வமான வருண பகவானே, உலக நன்மைக்காகவும் நாங்கள் நீராடுவதற்காகவும் கடலில் இருந்து அதிகமாக நீரை உறிஞ்சி பகவானின் கருநிறத்தை போலே நீயும் கருத்து அவரின் சக்கரத்தை போல மின்னல் வெட்டி சங்கத்தை போல இடித்து சாங்கம் என்னும் வில்லிலிருந்து வரும் அம்பை போல சரமாரி இந்த பூமியில் சரியான நேரங்களில் மழை பொழிந்திட வேண்டுமென்று கட்டளை இடுகிறாள். இவ்வாறு ஆண்டாள் வருண பகவானை ஆழி 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 என்று 3 நிலைகளில் குறிப்பிடுகின்றார். ஆழி என்ற சொல்லுக்கு ஆழி என்றால் நீரில் தோன்றும் சுழியை குறிக்கிறது. இன்னொரு பக்கம் ஆழி என்றால் கடலை குறிக்கிறது. ஆழியில் புத்து முகர்ந்து கொடாந்தெறி, ஆழின்னா கடலில் உள்புகுந்து நீரை அனைத்து நீரையும் உறிந்து ஒரு துளி நீரையும் நீ வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் திரும்பவும் நாங்கள் நீராடுவதற்காக இப்பூ உலகிற்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று கட்டளையிடுவதாக இப்பாசுரத்தின் விளக்கம் கொடுக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். அடியேன் லதா பார்த்தசாரதி. அனைவருக்கும் வணக்கம்.